உன்ன மாதிரி 3 வச்சு முட்டிய கிடக்குறேன். இங்கதான் நாடகத்துக்கு வந்தாக்கா ஒண்ணுன்னு கேக்குறேன். ஊரு உள்ள போனாக்கா 3 பொண்டாட்டி கொயாசன்னு முடி புடிச்சு பெறறாங்க. உண்மையை சொன்னாக்கா வருவார்னு கோவப்படுற லெஸ் டென்ஷன் ஒர்க் மோர். ஒரே ஒரு அப்பா மக ஒரே ஒரு பையா வீட்டுக்கு ஆடுகள ஊரு ஊரா போய் சுத்தி எடுக்கணும். அப்படின்னா ஊரு சுத்தி எடுத்து இப்ப நம்ம என்ன எப்படி சுத்தி கதையை சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு ஒரு கால் கட்டு போட்டா வீட்டுக்கு அடங்கி நிப்பான். எனக்கு பொண்ணு பார்க்க ஊரு ஊரா போய் சேர்றாங்க. ஐயா என்ன ஊருக்கு போறாங்க? உங்க மேல ஏன் கேக்குறேன்? ஒரு புலால் வரதுக்கு ஏன் கேக்குறீங்க? ஊரு ஊரா போய் சேர்றாங்க. ஐயா மெட்ராஸ் போறாங்க, பட்டணம் போறாங்க, மெட்ராஸ் போறாங்க, பட்டணம் போறாங்க. அங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல. எனக்கு ஏத்த மாதிரி அழகான ஊர்ல அழகான பொண்ணு போய் சேர்றாங்க. சனியில போய் சேர்றாங்க. ஊரு பாருங்க, பட்டணம் மெட்ராஸ் சென்னை எல்லாம் விடுதல மூடாதி. சென்னையில போய் சேர்றாங்க. சென்னை கேட்ட மாதிரி அழகான ஊர்ல அழகான பொண்ணு போய் சேர்றாங்க. சரி, பொண்ணை போய் பார்த்த உடனே பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சான். ஆனா உனக்கு பிடிக்கலையாப்பா? பொண்ணு வந்து உனக்கு பிடிச்சிச்சா? பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சா? உண்மையா? எனக்கு பொண்ணை விட பொண்ணோட மதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த உடலையும் ஒரு உடலா மதிச்சு உனக்கு பெண்ணு கொடுத்தே மகா தவறு. நான் கொடுத்துட்டு படுற அவஸ்தை இருக்குதுங்க. ஆண்டா கொடுத்துக்கிட்டா இப்ப மாநகரம் இப்ப மிலிட்டரி யார் எடுக்கிறாரு? இப்ப காலையில நாடகம் மிலிட்டரி இந்த சாட்டை உயரம் நீ உனக்கு மாமியா மேல கேக்குதா? ஐயோ ஏன் தவறா இருக்கீங்க? பொண்ணை விட பொண்ணோட மதம் நகை நட்டு அதிகமா மாட்டிக்கிறாங்க. ஏன் கண்ணு விட்டுருவாங்க பார்த்தாங்க இந்த நகை நட்டு மேல தான் கண்ணாக்குது. பொண்ணு விட்டா மாமியா பொண்ணை விட பொண்ணோட அம்மா எத்தனை சவரம் மாட்டிக்கிறாங்களே. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க பொண்ணுக்கு எத்தனை சவரம் போடுவாங்க. எனக்கு கண்ணு புள்ளா இந்த நகை மேல தான் கிடையாது. ஒரு அபலாசம். என் கல்யாணம் ஒரு வெத்தலை பகல் நின்று போச்சு. கல்யாணம் ஒரு வெத்தலை பாக்கலையா? எல்லாம் தரப்புல போயிடுச்சையா. என் கல்யாணம் உண்மையிலே ஒரு வெத்தலை பகல் நின்று போச்சையா. எனக்கும் எதிர் வீட்டுக்காரங்க நின்று நான் சண்டை. சரி, பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு நாங்க போனோம். சரி, பொண்ணு வீட்டுக்கு நாங்க போனோம். ஆமா, பொண்ணு வீட்டுல சாப்பாடுல குறையலையா. சரி, பொண்ணு வீட்டுக்கார நம்ம வீட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு எதுல ஒண்ணுங்க குறை பண்ணலாம். ஆமா, விருந்துல குறை பண்ணலாமா? ஆமா, யாரும் செய்ய முடியாது. சாப்பாடுயா 32 வகை சாப்பாடுயா. 32 வகை சாப்பாடு. பொண்ணு வீட்டுக்கார வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே எங்க மாமியாக்காரி வெத்தலை பாகத்துன்னு போயிட்டு அந்த சண்டைக்கார வீட்டா தான் போய் உட்காடுறாங்க. அவங்க எதிர்விடா பக்கத்து விடுங்க. அவங்க போய் உட்கார போல என் மனசு படன்னு அடிக்குது. அவன் தான் சண்டைக்காரனாச்சு. அதை இதை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறான். ஒரு பயம் உள்ளுக்குள்ள. எங்க மாமியாக்காரி வெத்தலை பாகத்துல போயிட்டு சுண்ணாம்பு கேக்குற மாதிரி மாப்பிள்ளை என்ன பத்தி விசாரிக்கிறாங்க. அறிமுக இல்லாத இடத்துல ஒரு பொண்ணை கொடுக்கறா அக்கம் பக்கம் விசாரிப்பா. மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா குடிக்காரனா இல்ல திட்டுக்கோட்டா அப்படி கேட்பாங்கடா. மாப்பிள்ளை என்ன பத்தி விசாரிக்கிறாங்க. யாரு சண்டைக்கார கேட்ட மாப்பிள்ளை என்ன தொழில் பண்றாரு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான் மாப்பிள்ளை தங்கத்தின் தங்கம், தங்கத்தின் தங்கம், சொர்க்கத்தின் சொர்க்கம், சொர்க்கத்தின் சொர்க்கம், நீங்க நம்பி பொண்ணு தரலாம். ஒண்ணு ஆனால் என்றா அர்த்தங்கள் 1000 வச்சடா. அவன் அது மாதிரி சொல்ற சண்டைக்காரன். ஒண்ணு மாப்பிள்ளை எப்பனா ஒரு வாய்க்கு வெத்தலை பாக்கு போடுவாரு. போடா நான் பயந்தே போட்டேன். வெத்தலை பாக்கு தானே அப்படின்னு அவன் சொல்றான். எங்க மாமியாக்காரி ஒண்ணும் கேக்குறாங்க. என்ன மாப்பிள்ளை அடிக்கடி வெத்தலை பாக்கு அவங்க கேக்குறாங்க. மாமியாரு அதுக்கு அவன் என்ன சொல்றான் மாப்பிள்ளை அடிக்கல வெத்தலை பாக்கு போட மாட்டாரு. எப்படின்னா கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடுவாரு. நான் என்னடா கரெக்டா சொல்லிக்கிறாங்க. சில பேர் கவி சாப்பிட்டா
வெத்தலை போடுறதா அப்படின்னு அவன் சொல்றான். எங்க மாமியார் என்ன நினைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா மறுப்புல செலவு அதிகமா நம்மளுக்கு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள அடியார் கருகம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இங்க தாயா யோசனை பண்றான். பல நாள் பகையெல்லாம் மனசுல மாமியார் என்ன பத்தி பெருமையா தெம்பா தூக்கி சொல்றான். உன்னை பத்தி மாப்பிள்ள அடிக்கலாம் கருகம் மிருகம் சாப்பிட மாட்டாரு. எப்படின்னா சாராய குடிச்சா சாப்பிடுவாரு. சாரா குடிப்பீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க சொல்றாங்க எங்க மாமியாக்காரி விடுற மாதிரி இல்ல, என்ன மாப்பிள்ள அடிக்க சாரா குடிச்சா அவன் கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அடிக்க எல்லாம் மாப்பிள்ள சாரா குடிக்க மாட்டாரு, எப்படின்னா சீட்டு கட்டாருன்னா குடிப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். எங்க மாமியாக்காரி விடுற மாதிரி இல்ல, என்ன மாப்பிள்ள அடிக்கடி சீட்டு கட்ட அவன் கேக்குறான். இன்னும் பல பெருமையா தீக்கு சொல்றான். யாரு சண்டைக்காரன், மாப்பிள்ள அடிக்கலாம் சீட்டு கட்ட ஆட மாட்டாரு, எப்படின்னா ஜெயிலுக்கு போய் வந்து ஆடுவாரு அப்படின்னு அவன் சொல்றான். எங்க மாமியாக்காரி மறுபடியும் கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள அடிக்கடி ஜெயில் போற அவன் கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அடிக்கலாம் ஜெயிலுக்கு போக மாட்டாரு, யாருன்னா அவனை எதிர நின்னு கேள்வி ஒண்ணு கேட்டா போதும் அவங்கள கொலை பண்ணிட்டு போய் வருவான். ஏண்டா உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட கல்யாணம் ஒரு வெத்தலை பக்கத்துக்கு போச்சா? கல்யாணம் மானம் கட்டவன. டேய் நான் நானே நீ யாருன்னு தெரியாதா என்ன? யாரு நாங்க புதுசா கேள்விலாம் கேக்குறீங்களா? நான் ஜமீன் எடுத்து ராமச்சந்திரன் தெரியாதா? மானம் கட்டவன. டேய் இந்த நெடுநாட்டு ஆளக்கூடிய ஓ நம்ம எடிநாடா எடிநாடா தெரியுங்களா? டேய் கல்லு கல்லு இல்லாம வந்துச்சுங்க. நிடதநாடு நாடு நிடதநாடு. ஆமாய்யா, நெடுநாட்டு ஆளக்கூடிய நல சக்கரவர்த்தி. நல சக்கரவர்த்தி. டேய் என்னுடைய மனைவி தமயந்தி. தமிழந்தி எனக்கு இருப்பதே ஒரே மகள். ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என் மகள் நலாயினி. மாமனார் ஆளக்கூடிய நல சக்கரவர்த்தி. ஆமாய்யா. டேய் நாட்டு மக்களுக்கு யாதோ குறை இருக்கிறதா? ஐயா, நம் நாட்டில் முறையிட்டு போதும் குறைமே கிடையாது. அப்படியா? ஆமாய்யா. நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை இல்லாமல் செல்வ